எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செழியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு வந்துடணும்னு நினைச்சேன். நான் குளிச்சுட்டு வெளில வந்து பாக்குற செழியன் எந்திரிச்சிட்டாரு. இந்த தடவை பொங்கலுக்கு saree கட்டணும் அப்படின்றத ரொம்ப முடிவு பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு saree கட்டினேன், அதுக்கப்புறம் பாப்பா காது குத்துக்கு கட்டினேன், இன்னைக்கு கட்டலாம் அப்படின்றேன். ஸோ அதனாலேயே செழியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும் எல்லாமே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் saree கட்டுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி போகுது. பூஜை சாமாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு saree கட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும், பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை ரூமுக்கு தான் போயிருந்தேன். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற. செவ்வாய்க்கிழமை நான் முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் ஏத்துவேன். இது வந்து இப்போ ரீசெண்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஒரு 8 வாரம் ஃபாலோ பண்ணிட்டேன். 1 இயராவே அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாவும் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி போட்டா எல்லா கடனும் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. எனக்கு கடன்லாம் அடைச்சிட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்ல, போயிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு இது இப்படி பண்றதுனால ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. அதனாலேயே ஒரு 8 வாரம் ஃபாலோ பண்ணிட்டேன். சாரி பத்தி சொல்லணும்னா, இந்த சாரி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல தான் ஒரு பேஜ்ல வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது கட்டுறதுக்கு. பிளவுஸ் கடைசி வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை, அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 350 ருபீஸ் தான். நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஃபைனலா எனக்கு இந்த பிளவுஸ்க்கும் சாரிக்கும் நல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு. இந்த சாரி கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மாதிரி டஸ்கியா இருக்கவங்களுக்கும் ரொம்பவே சூட் ஆகும். அதனாலதான் இதை வாங்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே வடவடன்லாம் இல்லாம 1 ஃபிளீட் தான் விட்டுருந்தேன். இது சாமி பூஜை கும்பிடுற வரைக்கும் இந்த மாதிரி போட்டிருந்தேன். 3 டைமிங் அப்பா சொன்னாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து இந்த ஏர்லி மார்னிங் பொங்கல்லாம் கண்டிப்பா செட் ஆகாது பாப்பா வச்சுட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த 12 to 1 o'clock அந்த பொங்கல் டைமிங் தான் எனக்கு செட் ஆகும்னு சொல்லி அந்த டைமிங்ல தான் வச்சிருந்தேன். நான் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுற வரைக்குமே செழியனை வந்து கண்டிப்பா அருண் தான் பாத்துக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டதுனால செழியனை ஃபுல்லா டேக் கேர் வந்து அருண் தான் பாத்துக்கிட்டாங்க. அதனால என்னால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வந்து பொங்கல் அந்த டைமிங்க்கு வைக்க முடிஞ்சு. அஸ் வெல் அஸ் சமையலும் அப்படியே பார்த்தாச்சு. இது என்னோட செகண்ட் டைம் பொங்கல். லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி அம்மா வைப்பாங்க, அம்மா கூட நான் இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பெட்ரனா இருந்தாலும் லாஸ்ட் டைம் என்னோட அம்மா இருந்தாங்க என் கூட. பட் இந்த டைம் என் கூட இல்ல அம்மா. பட் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எனக்கு வருத்தமா இருந்தாலும் அதை நான் வெளியில காட்டிக்கல, எனக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்படியே அம்மாவையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பொங்கலையும் வச்சாச்சு. வெள்ளம் ரொம்ப பெருசா இருந்தது, எனக்கு அது உடைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயம். அதனால கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சைடு பொங்கி வரதுக்குள்ள இதை எடுத்துட்டோம் அப்படின்னா பொங்கல்ல போட்டதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பொங்கி அரிசி போடும்போது ஒன்னே ஒன்று மட்டும் மனசார வேண்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்குள்ள நான் வந்து யூடியூப்ல 150K சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70K நம்ம வந்து கொண்டுட்டு வந்து என்னோட கன்சிஸ்டன்சியும் உங்களோட சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா 150K வந்து நெக்ஸ்ட் ஜான்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இருக்கேன். இதுதான் என்னோட நியூ இயர் பொங்கலோட ரெசல்யூஷனாவே நான் வச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் செழியனுக்கு 6 மாசம்ன்றதுனால நம்ம ஹால்ல சாமி கும்பிட்டோம். பட் இந்த டைம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இருக்கிற அந்த குட்டி சாமி ரூம்லயே வச்சு கும்பிட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அங்க இலை போட்டுட்டோம். இலை போட்டதுனால உள்ள போறதுக்கு நம்மளோட சாமி ரூம் பாத்தீங்கன்னா 10க்கு 10ன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு ஆள் போனா இன்னொரு ஆள் போக முடியாது. அதனால இலை விரிச்ச உடனே சுத்தமாவே இடம் இல்ல, வெளியில இருந்தே தான் சாமியே கும்பிட்டோம். செழியனை நான் ரெடி பண்ணியிருந்தா கூட இவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்க மாட்டான் போல. அருண் வந்து ரொம்ப சூப்பரா சீக்கிரமாவே ரெடி பண்ணிட்டாங்க. நான் ரெடி பண்றதுக்கு ரெடி பண்ணா என்கிட்ட வரவே மாட்டான், இல்லைன்னா ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பான். பட் அருண் கிட்ட ரொம்ப ஃபாஸ்டாவே ரெடி ஆயிட்டு வந்துட்டான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம கிட்ட எல்லா சேட்டையும் காமிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப குட் பாய் மாதிரி இருக்கிறது உங்க வீட்லயும் நடக்குதான்றதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் பெட்ரோல் போட்டுட்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா பெட்ரோல் பங்க்லயே இப்ப இந்த சாய் வாலே அப்படின்றது இங்க ஓபன் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே காஃபியும் ஒரு சமோசா ஒரு பஃப் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஈவினிங் அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு ஹேரை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருந்தது. இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சலூன் பார்த்திருந்தேன், ஜாலோ அப்படின்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்லயே தான் இருந்தது. அந்த சலூன்ல பாத்தீங்கன்னா 365 டேஸும் உமன்ஸ்க்கு வந்து 249, மென்ஸ்க்கு வந்து 99, டாக்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தது. எனக்கு ஹேர்ல வந்து லைட்டா ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ரெண்டு விஷயம், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு மேல வளர்ந்துட்டோம் அப்படின்னா கீழே ரொம்ப ஒல்லியா இருக்க மாதிரி, ஸோ ஒரே லெவல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பவுன்சியா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் லைட் ட்ரிம்மிங் போனேன். பட் ட்ரஸ்ட் மீ 249 ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. அழகா வெட்டியிருந்தாங்க. நான் முடி கட் பண்ற வரைக்கும் செயின் அழகா அருண் கிட்ட இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கா இருந்தது. முக்கியமா வந்து ஹேரை வந்து செட் பண்ணியும் விட்டுறாங்க அந்த 249க்கு. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. வேற சலூன்லாம் போனோம்னா கண்டிப்பா 1500ல இருந்து 2000 வரைக்கும் ஆயிருக்கும். குரோம்பேட் பல்லாவரம் சைட்ல இருந்தீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்கன்னா இந்த சலூன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வரும்போது 7:38 கிட்ட ஆயிடுச்சு. மார்னிங் இருந்ததே வந்து எனக்கும் அருணுக்கும் கரெக்டா இருக்கும் அந்த பொங்கலே. ஸோ செழியனுக்கு மட்டும் ஏதாவது சூடா பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எக் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. செழியனுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஃபாஸ்டா பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறானா செழியன் சாப்பிட்டுருவாங்க. பேன்ல
பேன்ல ஆயில் ஊத்திட்டு கடுகு ஜீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டா தண்ணி மட்டும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னு ஒரு முட்டையை வந்து உடைச்சு ஊத்திட்டு அதை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா சாதமை வந்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா எக் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். நாங்க 2 பேரும் சக்கரை பொங்கலுக்கு பெரிய ஃபேன்லாம் கிடையாது. பட் ஆனா வந்து அன்னைக்கு இருந்த டயர்டுக்கு மார்னிங்ல இருந்து அலைஞ்சிட்டே இருந்தோமா, ஸோ அதனால ஏதாவது வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சக்கரை பொங்கலையும் கரும்பு மட்டும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு எங்களோட டே அன்னைக்கு ஹாப்பியா முடிச்சிட்டோம். ஸோ உங்க டே எப்படி போச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.